வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போரை நிப்பாட்டுறதுக்கு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இவ்வளவு துடியா துடிக்கிறாரு? ட்ரம்ப் அவ்வளவு நல்லவரா? இல்ல அமெரிக்கா தான் போரையே விரும்பாத அவ்வளவு சமாதானத்தை மட்டுமே விரும்பக்கூடிய நாடா? நிச்சயமா இல்லைங்க. பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிஞ்சா ரொம்ப அதிர்ச்சி ஆகுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரஷ்யா உக்ரைன் வார்ல உக்ரைனுக்கு மெயினா ஆயுத பலத்துல இருந்து பொருளாதார பலம் வரைக்கும் கொடுக்கறது அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன் தான். அமெரிக்கா இன்டைரக்டா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அமெரிக்காவில இருந்து பில்லியன்ஸ் கணக்கான டாலர்கள் பணம் உக்ரைன்ல கொட்டுறாங்க. உக்ரைன் வாருக்காக, உக்ரைனை சப்போர்ட் பண்றதுக்காக கொட்டுறாங்க. ஆனா உக்ரைன் ரஷ்யா இந்த வார் நின்னா மட்டும்தான் அமெரிக்காவோட பணத்தோட அந்த செலவு பில்லியன் கணக்கான டாலர் செலவு சேமிக்க முடியும். உக்ரைன் வார் நின்றுச்சுன்னா அமெரிக்காவுக்கு செலவு மிச்சம். எப்படியாவது உக்ரைன் வாரை நிப்பாட்டிட்டோம்னா அமெரிக்காவோட பில்லியன் கணக்கான டாலர் செலவை நான் மிச்சப்படுத்திட்டேன். பிடன், அதாவது பிடன் பீரியட்ல ஆரம்பிச்ச செலவை நம்ம ட்ரம்ப் பீரியட்ல ட்ரம்ப் தான் அதை நிப்பாட்டினாருன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைக்கும்ன்றது அவரோட ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த விஷயம், உக்ரைன்ல ஏகப்பட்ட ரேர் எர்த் மினரல்ஸ், ஆயில், கேஸ், ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்குது. இப்போதைக்கு அமெரிக்கா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக சைனாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சைனா தான் பெருமளவில் அமெரிக்காவுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த சைனாவும் அப்பப்போ என்ன பண்றாங்கன்னா, எங்கிட்ட மினரல்ஸ் கம்மியா இருக்குன்ற மாதிரி ஆட்டம் காட்டுறாங்க. சமயத்துல டிமாண்டை ரைஸ் பண்றாங்க. திடீர்னு நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். ஃபியூச்சர்ல சைனா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அமெரிக்கா கொடுக்கலன்னா என்ன பண்றது? கொடுக்க முடியாதுனோ இல்ல டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலோ அமெரிக்காவுக்கு அதிகமான செலவு ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வரலான்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிளான்ல அமெரிக்கா யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமெரிக்கா கண்ணில் பட்டுச்சு. ஆக கிடைச்சதா ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு உக்ரைன் ரஷ்யா வார ஆரம்பிச்சப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் கிட்ட நாங்க வாருக்கு சப்போர்ட் பண்றோம், உங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட்ல இருந்து ஃபண்ட்ல இருந்து எல்லாமே பண்றோம். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ல பாதி பங்கு எனக்கு வேணும்னு சொல்லி அமெரிக்கா கேட்டாங்க. அப்ப உக்ரைன் மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க. ஏயா, எரியிற வீட்டுல புடுங்கிறது ஆதாயன்ற மாதிரி ஏற்கனவே எங்க நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, சண்டை வேற நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ முடிஞ்சா உதவி பண்ண வருவேன்னு பார்த்தா என் நாட்டுல பாதி சொத்தை புடுங்கிறதுக்கு பாக்குறீன்ற மாதிரி எல்லாரும் கொந்தளிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு மாதிரியா செட்டில் ஆயிட்டு 50% அதாவது அமெரிக்காவும் உக்ரைனும் ஆளுக்கு பாதி 50-50% ஃபண்ட் போட்டு பணம் போட்டு ஒரு ஃபண்டு மாதிரி ரைஸ் பண்ணிட்டு அந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேர் எர்த் மினரல்ஸையும் ஆயில், கேஸ் இது போன்ற ரிசோர்ஸஸை பூமியிலிருந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்து வரக்கூடிய அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ல 50% அமெரிக்கா வாங்கிக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அமெரிக்கா உக்ரைன் வாருக்காக பண்ற செலவு எதுவுமே அவங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. அந்த செலவை விட பல மடங்கு அதிகமா ரேர் எர்த் மினரல்ஸ் அவங்கள்ட்ட வாங்க போறாங்க. சூரியன் குடிமை சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அமெரிக்கா எதையுமே சும்மா செய்யல. உக்ரைன் வாருக்கு ஃபண்டு பண்றதே அவங்க மெயினா அமெரிக்கா உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மினரல்ஸை வாங்கறதுக்காக தான். ஏற்கனவே அக்ரிமெண்ட்லாம் போட்டு ரெடியா இருக்கிறாங்க. சண்டை நின்னா தானே ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்க முடியும், லாபம் பார்க்க முடியும். அதுக்காக தான் ட்ரம்ப் என்ன பண்றாரு, எப்படியாவது சண்டையை நிறுத்திட்டோம்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ரேர் எர்த் மினரல்ஸை அமெரிக்காவை கொண்டு போலான்ற ஒரு துடிப்பு அவர்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம், அதாவது ஏற்கனவே ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் வாரையே நான் தான் நிப்பாட்டினேன், நான் தான் த்ரிட்டன் பண்ணி நிப்பாட்டினேன்னு சொல்லி ஒரு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக பேசிட்டே தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரையும் அவர் தான் நிப்பாட்டினதா ஒரு பேர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதிக்கான தூதுவர்ன்ற ஒரு பேர் வந்துடும் இல்லையா ட்ரம்ப் மேல? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவருக்கு அந்த அமைதிக்கான நோபல் பரிசு மேல ஒரு பெரிய கண் இருக்குது. எப்படியாவது இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை நிப்பாட்டிட்டோம்னா அமைதிக்கான நோபல் பரிசு நம்ம வாங்கிக்கலாம். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் நியூக்ளியர் வாரையும் நிப்பாட்டிட்டேன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதையெல்லாம் சேர்த்து ஒரு பர்சனல் கிளைமா அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அவருக்கு ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு போன்ற ஒரு பெரிய பரிசு கிடைக்கும்ன்ற ஒரு அஜெண்டால அவர் செயல்படுறதா நிறைய பேர் சொல்றாங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான சண்டையை நிப்பாட்டுறதுக்காக ரஷ்யா வச்ச மேஜர் டிமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருந்து நாங்க கைப்பற்றிய டான்பாஸ் மற்றும் கிரீமியா பகுதிகளை எங்கள்கிட்டயே கொடுத்துடணும், மறுபடியும் யாரும் கிளைம் பண்ணக்கூடாதுன்றது தான் அவங்களோட மெயின்
அஜெண்டாவா இருக்குது. ஸோ அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, உக்ரைனோட பகுதிகளை ரஷ்யா எடுத்துக்கிற, தாராளமா நீ எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட அவரும் பேசுறாரு. ரஷ்யா கேட்கறத கொடுத்துருப்பா, கொடுத்துட்டு அமைதி காணணும், ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுன்னு சொல்றாரு. கொடுக்க போறது யாரோட நாடு? உக்ரைனோட பகுதியை ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுனால அமெரிக்காவுக்கு என்ன நஷ்டம்? அமெரிக்காவுக்கு லாபம் தானே. ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்க போகுது, ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்க போகுது, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்க போகுது. வேற என்ன வேணும்? உக்ரைன் நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன, அந்த கவலையெல்லாம் ட்ரம்புக்கு சுத்தமாவே இல்லைங்க. வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா எப்பவுமே அமெரிக்கா இப்படிதான். உலகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுல நமக்கு என்ன, நம்ம கண்ட்ரிக்கு என்ன, நம்ம நாட்டுக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு ஹிடன் அஜெண்டா எப்பவுமே அமெரிக்கா கிட்ட இருக்கும். அதை வச்சுதான் அமெரிக்கா எப்பவுமே செயல்படுவாங்க. இந்த உக்ரைன் ரஷ்யா வார் விஷயத்திலையும் அதை தான் செய்யறாங்க. இதுல அமெரிக்காவுக்கு கெயின் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்துல அமெரிக்கா இறங்குவாங்களே தவிர, இல்லைன்னா 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா வார் நிப்பாட்டுறதுலையும் அமெரிக்காவுக்கு பலன்கள் இருக்கிறதுனாலதான் அது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் சாதகமா இருந்தாலும் கூட பரவாயில்லை, தங்களுக்கு என்ன கெயின் கிடைக்கும்ன்றத அமெரிக்கா யோசிக்கிறாங்க. ஸோ இதை நோக்கி தான் செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று பேசிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அதாவது இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார்ல ரஷ்யாவுக்கு சாதகமா நாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தா ரஷ்யா சீனாவோடவான உறவை கொஞ்சம் கொஞ்சமா விளக்கணும்ன்றது அமெரிக்காவோட ஒரு மேஜர் கண்டிஷனா இருக்கு. ஸோ சைனாவை தனிமைப்படுத்துறதுக்காக நம்ம ரஷ்யாவை யூஸ் பண்ணிக்கலாம், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்ல, சைனாவை தனிமைப்படுத்துறது அவங்களோட இன்னொரு எண்ணமா இருக்குது. ஸோ இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அமெரிக்கா தனக்கு என்ன சாதகமோ அதை மட்டும்தான் செய்யறாங்க. வேற எதையுமே உலகத்தை பத்தியோ உலக சமைதியை பத்தியோ இதை பத்தி அவங்க யோசிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுன்றது பல எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருக்குது. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா வார நிப்பாட்டுறது உண்மையிலே உலக அமைதிக்கான ஒரு நோக்கமா, இல்ல அவங்களோட சுயநலம் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்றத கருத்துரை பகுதியில சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்றேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.